ஹாய், இன்னைக்கு நான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்வீட் தான் செஞ்சேன். எங்கள் ஊரில் இதோட நேம் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு நான் வேக வச்சு அதில் இருக்க தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி வெல்லமும் யூஸ் பண்ணிக்கணும். மிக்சியில் அரைச்சோன்னா ரொம்ப நைஸாக வந்துடும். அதனால தான் நான் உரல்லையே அரைச்சிக்கிட்டேன். இந்த பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். நல்ல வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக 2 ஏலக்காவை தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் தேங்காவை பூ மாதிரி துருவி இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. எனக்கு இதில் தேங்காய் ஆட் பண்ணால் பிடிக்காதுன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். மைதா மாவு 100 கிராம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா மட்டும் போட்டு வாட்டர் விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன்ஸ் மட்டும் சுகர் ஆட் பண்ணிட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே வெல்லம் போட்டதுனால அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அம்மையை அரைச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் பால் சைஸில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் டிப் பண்ணி ஆயில் நல்லா சூடானதும் அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டாங்க. நான் ஸ்கூல் லீவ்லலாம் அம்மாயி வீட்டுக்கு வரும்போது அம்மாயி எனக்கு ஒப்புட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட். உங்கள் ஊரில் இதோட நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.